ஜெபத்தில அதிகமான வல்லமை உண்டு என்பது உண்மைதாங்க. ஆமா, ஜெபத்தில வல்லமை உண்டு. ஆனா, எல்லாரும் ஜெபிக்கிற ஜெபங்களிலே வல்லமை உண்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, எல்லாருடைய ஜெபத்திற்கும் ஆண்டவர் உடனடியாக பதிலை தருவதில்லை. ஒரு ஜெபிக்கிறாரு அப்படின்னா, ஜெபிக்கிற ஆள் எப்படிப்பட்டவர் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தம்மோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களா? தமக்கு பிரியமானபடி வாழ்றாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லி அவர் பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து இப்படி தம்மை பற்றி சொல்லியிருக்கிறார். நான் பிதாவுக்கு பிரியமானவைகளையே செய்கிறபடியால் அவர் ஒருபோதும் என்னை தனியாக விடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, நான் செய்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்தையும் கேட்டு அதற்கு பதில் தருகிறார் என்று இயேசுவானவர் சொல்லியிருக்கிறார். அப்போ உங்களுடைய ஜெபத்தினாலே ஒரு வல்லமை வெளிப்படணும், விடுதலை நடக்கணும், அற்புதங்கள் நடக்கணும், ஜனங்கள் குணமாக்கப்படணும். உங்களுடைய ஜெபத்திலே அதிகமான வல்லமை வெளிப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமானது என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு, அவருக்கு ஏற்றபடி நாம வாழ கத்துக்கணுங்க. அதை தான் நம்ம சரி செய்யணும்.